அத்தாமரை குளத்தின் படியில் அமர்ந்து நீரில் தெரிந்த நிலவில் பிம்பத்தை பார்த்து கொண்டிருந்தாள் மனோகரணி. அவள் உதடுகளில் விரியும் புன்னகையை பார்த்தால் நிலவை ரசிப்பது போல் தெரியவில்லை. அவள் உள்ளத்தில் கோவில் கொண்டு விட்டவனின் பிம்பத்தை பார்ப்பதாக தெரிகிறது. காரின் ஹார்ன் ஒலி அவள் காதல் தியானத்தை கலைக்க அத்தோட்டத்தினுள் புள்ளிமானாய் பாய்ந்தோடினாள் மனோகரணி. காரை நிறுத்திவிட்டு இறங்கிய மதுச்சந்திரன் மூச்சு வாங்க நின்றவளை புதிராக பார்த்தான். அனி, என்னாச்சுடா? சும்மாதான் சந்தர். தலை கவிழ்ந்து நின்றவளை சிரிப்புடன் ஏறிட்டவன், போலாமா குட்டி என்றான். நீங்க போங்க, நான் அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வந்துடு. மனோகரணி தாயிடம் சென்று உறங்க கூறிவிட்டு அன்பாலயத்தின் கதவுகளை பூட்டிவிட்டு படிகளில் விரைந்து ஏறினாள். எங்கு சென்றான்? வரவேற்பறையை கடந்து தங்கள் படுக்கை அறைக்கு சென்று அங்கும் கணவனை காணாமல் அவ்வறைக்குள் அடங்கியிருந்த கொஞ்சம் சிறிய அளவிலான தனது அறையை எட்டி பார்த்தாள். அங்கு படுக்கை மீது வைத்திருந்த புடவையும் மல்லிகை சரமும் அவளை ஈர்த்தது. ஏன் இவன் ரோஜாவை விட்டுவிட்டான் இன்று? என்ன சொல்லியிருக்கிறான்? இதனால் விருந்து சமைத்து பரிமாறுவாயா? பசியாரும் என் ஜீவன். படித்துவிட்டு நிமிர்ந்தவள் கதவில் சாய்ந்து நின்றவனை கண்டு அவன் விழி தொடுக்கும் வினாவில் தலை கவிழ்ந்தாள். நெருங்கி வந்து அவள் தாடை தொட்டு நிமிர்த்தினான் மதுச்சந்திரன். நீ அப்ப தரதெல்லாம் இனி தாங்காது ஹனி. விருந்து கிடைக்குமா? இல்லை நான் காத்திருக்கணுமா? காத்திருக்கணும் ஹனி. 10 நிமிஷம் என்றால் சப்தமே இல்லாமல். தேங்க்ஸ் பேபி. அவளை தூக்கி 4 முறை சுற்றிவிட்டு மெதுவாக படுக்கையில் வைத்துவிட்டு வெளியேறினான் மதுச்சந்திரன். நிமிடங்கள் பல கடந்திருக்க மெத்தையில் நீட்டி சாய்த்து கொண்டு சாய்ந்திருந்த கதவையே பார்த்து கொண்டு இருந்தான் மதுச்சந்திரன். வெள்ளை ஷிபான் புடவையில் ஆங்காங்கு பூத்திருந்த பிங்க் வண்ண பூக்கள் மனோகரணியை கண்டு நகைத்து கொண்டிருந்தன. அலங்காரம் செய்ய தெரியாதவள் புடவைக்கு பொருத்தமாக முத்து நகைகளை அணிந்திருப்பதுதான் அவை பரிசகிக்க காரணமோ? அறைக்குள் பாய்ந்து கொண்டிருந்த ஒற்றை மெழுகுவத்தியின் ஒளியில் தயங்கி தயங்கி எட்டி வைத்து வருபவளை கண்டவன் விழியில் அவள் அழகை இமைக்காது பருகின. எழுந்து சென்று அவளை கைகளில் அள்ளி கொண்டவன் பார்வையில் தன் முகத்தை அவனிடம் காட்டாது கைகளால் மறைத்தாள் மனோகரணி. தேவத மாதிரி இருக்க ஹனி என்றபடியே அவளை படுக்கையில் மென்மையாக படுக்க வைத்தான் மதுச்சந்திரன். அவள் அருகில் சாய்ந்து கைகளை விளக்க அவன் மார்பினில் முகம் மறைந்தாள் மனோகரணி. சிரிப்புடன் அவள் சூடியிருந்த மல்லிகை சரத்தை தொட்டு விளையாடினான் மதுச்சந்திரன். உனக்கு தெரியுமா ஹனி, இந்த புடவை நான் உனக்காக முதலா வாங்கினது. ரொம்ப அழகா இருக்கு சந்தர். நீ என்னோட ஏஞ்சல்னு நினைச்சிட்டே ஒயிட் கலர் எடுத்த ஹனி. மனோகரணி நிமிர்ந்து அவன் முகம் பார்க்க, என்னடா, என்ன எப்பவும் இதே மாதிரி நேசிப்பீங்களா சந்தர்? நான் உன்னை நேசிக்கல ஹனி, பூஜிக்கிறேன் உன்னை நான். சந்தர் அவனை இறுக அணைத்து கொண்டு மனோகரணி தேம்ப பேச்சை கைவிட்டு அவளை அணைத்து கொண்டான் மதுச்சந்திரன். ஏன் சந்தர், ஏன் என்ன அவ்வளோ பிடிக்குமா சந்தர்? ஹனி, என்ன இது அழுதுட்டு? கடவுளுக்கு என் மேல கொஞ்சம் கருணை இருக்கு, அதான் நீங்க எனக்கு கிடைச்சிருக்கீங்க. பேபி, கொஞ்ச நேரம் அமைதியாயிரு. அவளை தன் மார்பில் சாய்த்து அணைத்து கொண்டான் மதுச்சந்திரன். ஏன் ஹனி, உனக்கு முடி வளர்த்தா பிடிக்காதா? முதல்லலாம் குட்டி போனிங் டெயில் போட்டிருப்பியே, அதான் கேட்டேன். பிடிக்காதுன்னு இல்லை சந்தர். ஹாஸ்டல்ல இருக்கிறப்போ தலை சீவி 2 ஜடை போட எல்லாம் எனக்கு ஒத்து வரல. வளர வளர வெட்டிடுவேன். இங்க வந்த உடனே அம்மா எண்ணெய் எல்லாம் காய்ச்சி கொடுத்து நீளமா வளர்த்தி விட்டுட்டாங்க. நானும் சரின்னு விட்டுட்டேன். ஆனா தலைக்கு குளிச்சு காய வச்சு சிக்கு எடுக்கிறதுக்குள்ள போதும்னு ஆயிடும். அவள் முகத்தில் பழைய சிரிப்பு மீண்டிருந்தது.
உனக்கு கொஞ்சம் முடியும் அழகா இருக்கும், நீல முடியும் அழகா இருக்கும் குட்டி. அவள் கன்னத்தில் இருந்த கண்ணீர் தடத்தை தன் உதட்டால் அளித்தான் மதுச்சந்திரன். நான் இனிமேல் உனக்கு ஹெல்ப் பண்றேன் ஹனி என்றான் அவள் செவியில் மெல்ல முத்தமிட்டு. எதுக்கு சந்தர்? உன் கூந்தலை பராமரிக்க ஹனி. மூடிய அவள் கண்மணிகளை தொட்ட அவன் இதழ்கள் நாசியை தொட்டு தன் இணையை சென்று அடைந்தன. இதழ் அணைப்பு மெல்ல மூடிவுற நிமிர்ந்த மதுச்சந்திரன் அவள் தோளில் வழிந்த மல்லிகை சரத்தில் இருந்து சில பூக்களை கிள்ளி நெற்று சுட்டி போல் வைத்து அழகு பார்த்தான். இந்த நெற்று சுட்டி உனக்கு அழகா இருக்குடா, இந்த புடவைக்கும் பொருத்தமா இருக்கு. மயங்கி இருந்த அவள் விழிகள் மெல்ல திறக்க அவள் காதில் ஏதோ கிசுகிசுத்தான் மதுச்சந்திரன். என் கண்ணம்மா நான் கேட்டா இல்லைன்னு சொல்ல மாட்டா தெரியுமா? ஏன் சந்தர்? உங்களுக்கு கண்ணுக்குள்ளே பாட்டு ரொம்ப பிடிக்கும்னு தெரியும். ஆனா அதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் காரணம் இருக்கா சந்தர்? எப்பவுமே பிடிச்ச பாட்டு கூடுதல் ஸ்பெஷலானதுக்கு காரணம் நீதான் குட்டி. நானா? நான் உன்னை விரும்புறத உணர்ந்தப்போ கேட்ட முதல் பாட்டு ஹனி. சந்தர், ஆமாடா, கண்ணாக கருத்தாக உன்னை காப்பேன் உயிராக. இந்த வரி அப்படியே என் மனசுல பதிஞ்சிடுச்சு. ஹனி, உன் நிழலை கூட துன்பம் தீண்ட விட மாட்டேன் கண்ணம்மா. உன் நிழலா உன் கூடவே இருப்பேன். ஐ லவ் யூ ஹனி. மனைவியின் கண்களில் கண்ணீர் தழும்புவதை கண்டு விழிகளில் கண்டிப்பை காட்டினான் மதுச்சந்திரன். அசடு என்றான் அவள் நெற்றியில் செல்வமாக முட்டி. நீங்க ஏன் என்னை இவ்வளவு விரும்புறீங்க சந்தர்? தெரியலையே பேபி. அவள் அண்மையில் மயங்கி கொண்டிருந்த மதுச்சந்திரன் அவள் உதடுகளை மெல்ல வருடினான். விருந்து ரெடியா? கணவன் விழிகள் பிரதிபலித்த ஏக்கத்தை கண்டு பேச்சை கைவிட்டு அவன் கரத்தை பற்றி முத்தமிட்டான் மனோகரிணி. மதுச்சந்திரன் தன் உதட்டினை காட்ட ஏங்கி கிடந்த அவன் உதடுகளில் தன் இதழ்களை சேர்த்தான் மனோகரிணி. சத்தமித்த நெஞ்சமிரண்டும் காதல் விருந்தொன்றை தொடங்கின. பரிமாறி கலைத்திட இரவது மெதுவாய் நகர்ந்தது. எண்ணற்ற திருப்பங்களை வைத்துக்கொண்டு காலமானது காத்திருந்தது. இமைகளை பிரிக்க விரும்பாமல் சுகமான நித்திரையில் ஆழ்ந்திருந்த மதுச்சந்திரனை கைபேசி விடாமல் அலறி எழுப்பியது. தன்னை அணைத்திருந்த மலர்கரத்தை விலக்கி விட்டு கை நீட்டி அருகில் இருந்த மேசையில் வைத்திருந்த கைபேசியை எடுத்தான் மதுச்சந்திரன். ஹலோ, தூங்கு மூஞ்சி, இன்னும் எந்திரிக்கலையா? உனக்காக என் தூக்கத்தை தியாகம் பண்ணிட்டு 4 மணில இருந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன் தெரியுமா? மதுஸ்ரீ கத்தியதில் அவன் தூக்கம் பறந்தது. என்ன மது சொல்ற? மணி 6ன்னு சொல்றேன். நீ இன்னும் 10 நிமிஷத்துல ஹாலில் இருக்கணும்னு சொல்றேன். 6ஆ? ஆமா தம்பி, சீக்கிரம் வந்து சேரு. 6 மணி ஆகிவிட்டதா? இந்த பிசாசு எதற்காக காத்திருக்கிறது? என்ன ஒம்பை இழுத்து கொண்டு வந்திருக்கிறாளோ? துரித கதியில் குளித்து முடித்து தயாராகி தங்கையை காண விரைந்தான் மதுச்சந்திரன். மது, மது, மெதுவா பிரதர், எதுக்கு இப்படி ஓடி வர? என்ன பிரச்சனை மது? காலேஜுக்கு வரணுமா? ஹெச்ஓடியை பார்க்கணுமா? உனக்கு என்னை பார்த்தா எப்படி இருக்கு சந்திரா? நான் என்ன காலையிலேயே ஆரம்பிச்சிட்டிங்களா? இல்லை சத்யா, இவன் எப்பவும் 8 மணிக்கு தானே எந்திரிப்பா. எதுவும் பிரச்சனையோன்னு பயந்து ஓடி வர. நீ ஹோட்டலுக்கு போறதுக்குள்ள விஷ் பண்ணணும்னு நேரத்துல எந்திரிச்சிருக்கா சந்திரா. நாங்க கூட மறந்துட்டோம். எதுக்கு சத்யா? அட பாவி, உங்களுக்கு கல்யாணமாகி மாசம் ஆயிடுச்சு சந்திரா. ஒரு மாசமா? நீ சுத்த வேஸ்ட் பிரதர். ஆமா மது, எனக்கு தெரியவே இல்லை. அடடா, உடனே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடாத. இப்போ தெரிஞ்சிருச்சுல, இனி கொண்டாடுவோம். ரோஜா பூங்கொத்தை எடுத்து மதுச்சந்திரனிடம் கொடுத்த மதுஸ்ரீ கம்ப்யூட்டரும் மவுசும் போல 100
200 வருஷம் நீயும் மனவும் நீ இன்றி நான் இல்லைன்னு சந்தோஷமா வாழணும் பிரதர். பொங்கிய சிரிப்புடன், தேங்க்ஸ் மது, பொக்கே சூப்பரா இருக்கு. கேக் பாரு சந்திரா, உங்க பேரோட அசத்தலா இருக்கு. சத்யா, நீங்களா? இல்ல சந்திரா, மதுவோட ஐடியா. சந்திரன் எந்திரிச்சிட்டானா? வீட்டினுள் வந்த மதிவதனி கையில் ஒரு மலர் கொத்து. அக்கா, சாரி சந்திரா, மறந்துட்டோம். மது சொன்னதும் ஓடிப்போய் ஒரு பொக்கை வாங்கிட்டு வந்தேன். பரவாயில்லக்கா, நீயும் மனவும் எப்பவும் அன்போடு புரிதலோடு சந்தோஷமா இருக்கணும் சந்திரா. தேங்க்ஸ்க்கா. என்னோட வாழ்த்தும் இதுதான் சந்திரா. சத்தியன் மதுச்சந்திரனை அணைத்து கொள்ள, எல்லோரும் என்னை திணறடிக்கிறீங்க. தேங்க்ஸ் மது. மனோ தூங்குறாளா? ஆமாக்கா. சரி, நான் ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன். நாங்கள் ஹோட்டலுக்கு கிளம்புறோம். நீ மெதுவா வா. நன்றி தெய்வமே. சத்தியனும் மதிவதனியும் சிரிப்புடன் வெளியேற தங்கையை கனிவுடன் பார்த்தான் மதுச்சந்திரன். தம்பி, எந்த சென்டிமெண்ட் டைலாக்கும் வேண்டாம், என்னை தூங்க விடு. சாரி மது, நீ போய் கொஞ்ச நேரம் தூங்கு. நான் பர்வதாமாவை எழுப்பி விட சொல்றேன். ஓகே பிரதர். மதுஸ்ரீ தன் அறைக்குள் புக படிகளில் துள்ளி ஏறினான் மதுச்சந்திரன். காலியாக இருந்த தனது படுக்கையில் சாய்ந்தான் மதுச்சந்திரன். ஹனி, ஹனி, எத்தனை காலம் உன்னை தொலைவில் இருந்து பார்த்து ஏக்கம் கொண்டேன். உன் கரம் பற்றிவிட்டேன். உன் அருகில் அமர்ந்து கதை பேசிவிட்டேன். உன்னோடு கரம் கோத்து உலா வந்து விட்டேன். உன் தோளில் சாய்ந்து விட்டேன். உன் மடியில் தூங்கிவிட்டேன். போதும், போதும், என் வாழ்வு முழுமை அடைந்து விட்டது. தன் அறையிலிருந்து வெளிப்பட்ட மனோகரணியின் இதழ்கள் புன்னகை முகமாய் படுத்திருந்த கணவனை கண்டு ரகசிய புன்னகை புரிந்தது. ப்ளீஸ் அனி, நேற்று நைட்டு நிறைய பூப்பேரெல்லாம் சொல்லி ஏதேதோ உளறுனீங்களே. என்னது உளறலாம்? அத்தனையும் எங்கிருந்து வந்தது ஹனி? மதுச்சந்திரன் தன் நெஞ்சில் கை வைத்து காட்ட, கோவிச்சிட்டீங்களா? பதறியபடி கண்ணாடியில் இருந்து அவன் புறம் திரும்பினாள் மனோகரிணி. அசடு. அவளை தூக்கிச் சென்று படுக்கையில் விட்டு அருகில் அமர்ந்த மதுச்சந்திரன் மனைவியின் கரத்தோடு தன் கரத்தை பிணைத்து கொண்டு ஆசையுடன் அவள் முகம் பார்த்தான். ஒயிட் சுடிதார் எனக்காகவா? ஹனி, என்ன சந்தர்? உன்னோட ஒரு பார்வைக்காக நான் எவ்வளவோ நாள் ஏங்கி இருக்கேன். உன்னோட நேரம் போறது தெரியாம மணிக்கணக்கில் பேசணும்னு ஆசைப்பட்டு இருக்கேன். நீ என்னோட பர்த்டே, பொங்கல், தீபாவளி, நியூ இயர்னு விஷ் பண்ண மட்டும்தான் பேசுவேன். வருஷம் முழுக்க பண்டிகையா இருக்கக்கூடாதான்னு புலம்பி இருக்கேன் ஹனி. என்ன நண்பனாவது ஏத்துக்க மாட்டியான்னு. சந்தர், எதையும் உணராமல் இருந்திருக்கிறேனே. மக்கு, உடனே அழுகைதானா? இவ்வளவு நாள் கவனிக்காததையும் சேர்த்து இனி கவனிக்கிறேன் சந்தர்னு. என்ன? உங்க ஆசையெல்லாம் சொல்லுங்க, ஒவ்வொன்றா நிறைவேற்றி வைக்கிறேன். ஒன்றா இரண்டா ஆசைகள்? எல்லாம் சொல்லவே ஒரு நாள் போதுமா? 1 மணி நேரத்தில் சொல்ல முடிந்ததை சொல்லுங்க. என்னோட ஆசையெல்லாம் நான் சொல்லாமலேயே நீ தீர்த்து வைத்திட்ட அனி. சின்ன சின்ன ஆசையில் இருந்து பெரிய ஆசை வரைக்கும் எல்லாமே இந்த 1 மாசத்தில் நிறைவேறிடுச்சு ஹனி. 1 மாதமா? நாட்கள் அத்தனை வேகமாக நகர்கிறது. மகிழ்ச்சி மீறுதே, வானை தாண்டுதே, சாக தோன்றுதே. சந்தர், எதுக்குடா டென்ஷன் ஆகுற? நான் சொல்ற மாதிரி பாடுங்க. உத்தரவு தேவி. மகிழ்ச்சி மீறுதே, வானை தாண்டுதே, வாழ தூண்டுதே. ஹே, இது அதை விட நல்லா இருக்கே. இனி மேல் இப்படியே பாடுறேன். குட் பாய். இன்னைக்கு ஸ்பெஷலா என்ன ஸ்வீட்டு செஞ்சிருக்கீங்க சந்தர்? எதுவும் செய்யல ஹனி, எனக்கே தெரியல. மது விஷ் பண்ணது தான். எதுக்கு என் சந்தர் முகம் வாடுது? உங்களுக்கு இருக்கிற வேலையில கவனிச்சிருக்க மாட்டீங்க. நீ எதுக்கு இப்போ முகம் வாடுற?
இருவரும் சேர்ந்து சிரித்தனர். மனோகரிணியின் ஈர இதழ்களில் ஈர்க்கப்பட்டவனாய் அவள் இதழ்களில் முத்திரை பதித்து நிமிர்ந்தான் மதுச்சந்திரன். என் காதலியின் இதழ் அமுதத்திற்கு வானவர் அமுதமும் ஈடாகாது. மதுச்சந்திரன் காதல் பித்தம் கொண்டு தொடர்ந்து பேசிய பேச்சுகள் அனைத்தும் தேனில் சுவை கொண்டு அந்நாளை தித்திக்க செய்தது. ஒளி தையல் பயிற்சி நிலையத்தின் சிறப்பு திருவிழாவை முடித்துவிட்டு 8:30 மணி அளவில் அன்பாலயத்திற்குள் நுழைந்தது ராதாவின் குடும்பம். ஆளுக்கு ஒரு சோஃபாவில் அமர்ந்து பேசத் தொடங்கினர். மனோ, உன்னை ரிப்பன் கட் பண்ண வச்சு விஐபி ஆக்கிட்டா ராதா. உங்க பிள்ளைங்க கிண்டல் பண்றது பத்தாது, நீங்களும் ஆரம்பிச்சிட்டீங்களா? அம்மா முகத்தை பார்த்தீங்களாப்பா? பார்த்துட்டே இருக்கேன். மது, எவ்வளோ சந்தோஷம், பூரிப்பு பார். அவங்க மருமக அவங்கள மாதிரியே 4 பேருக்கு உதவி பண்ற நல்லவங்களா இருக்காங்களேன்னு தான்ப்பா. நீ போய் ரெடி ஆகும் மது, காலேஜுக்கு லேட் ஆயிடும். சரிம்மா. மனோவை டிரைவிங் கிளாஸுக்கு அனுப்ப சொன்னனே, என்னாச்சு ராதா? வேண்டான்னு சொல்றாங்க. சந்திரன் கிட்ட சொன்னா கிளாஸ் எதுக்குமா, நான் சொல்லி கொடுக்குறேன்னு சொல்றான். மருமகளை கார் கேட்குற மாமனாரை தான் பார்த்துருக்கேன். மனோவுக்கு டிரைவிங் கற்றுக் கொடுத்து காரும் வாங்கி தரேன்னு நினைக்கிறீங்களே, கிரேட்பா. மதி, மாப்பிள்ளை எங்க? அவர் அம்மாவை பார்க்க போயிருக்காருமா. மனோவும் அங்கே தான் இருக்காளா? ஆமாம்மா, அவள் அம்மா கூட செல்ல சண்டை போட்டு முடிச்சுட்டு வருவா. பூர்ணா வந்தாலே, ஃபோன் பேசிட்டு இருந்தாம்மா, வருவா. மதுச்சந்திரனை நினைத்து எட்டி பார்த்த பயத்தை ஒதுக்கிவிட்டு உள்ளே வந்த பூர்ணா ராதாவின் அருகில் சென்று அமர்ந்தாள். ஏன் 10 நாளா இந்த பக்கமே வரல பூர்ணா? என் ஃப்ரெண்டு ஒருத்தி வந்திருந்தா ஆண்டி, அவ கூடவே நேரம் போயிடுச்சு. இனிமேல் இப்படி வராம இருக்கக்கூடாது பூர்ணா. தாயின் வார்த்தைகளை கேட்டபடியே மாடிப்படிகளில் இறங்கி வந்த மதுச்சந்திரன் தமக்கையிடம் ஒரு உஷ்ண பார்வையை செலுத்தினான். சந்திரா, ஹோட்டலுக்கு கிளம்பிட்டியா? ஆமாப்பா. கெஸ்ட் ஹவுஸை க்ளீன் பண்ண சொன்னாயே சந்திரா, ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வராங்களா? ஆமாம்மா, என் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைம்மா, மனோ ஊரில் இருந்து ராமு அண்ணா வராங்க. ராமு வந்தால்? அவரை பின்தொடர்ந்து. இல்லை, நாங்கள் எத்தனை பேர் இருக்கும்போது எந்த ஆபத்தும் வராது. ராதாவின் மனம் சமாதானம் அடைய மகனை பார்த்து புன்னகைத்தார். வரட்டுப்பா, நானே அவரை கவனிச்சுக்கிறேன். தாயிடமும் தமைக்கையிடமும் ஒரு தலை அசைப்புடன் விடைபெற்று சென்றான் மதுச்சந்திரன். தொடர்ந்து அனைவரும் உரையாட தன்னை சுற்றிலும் நடப்பதை அறியாமல் சிந்தனையில் ஆழ்ந்திருந்தாள் பூர்ணா. ராமு, இப்பெயரை எங்கு கேட்டிருக்கிறேன்? மனோவின் ஊரிலிருந்து என்றால்? ஆம், மனோவை பற்றி விசாரிக்கையில் அந்த பெண் சொன்னாளே, நள்ளிரவில் தன் தோட்டத்தில் வேலை செய்யும் ராமுவோடு அவள் அம்மா ஓடிவிட்டதாக, பெண்ணையும் அழைத்து கொண்டு ஓடிவிட்டதாக கூறினாளே, அந்த ராமுதான் வருவதா? இரு நண்பர்களும் காரில் அமர்ந்திருந்தனர். மதுச்சந்திரன் அவனுடைய நீண்டகால நண்பனான தினேஷ். சீக்கிரம் சொல்லு தினு, மனோ வீட்டை கண்டுபிடிச்சிட்டியா? யாரு இருக்கா? ஏதாவது தெரிஞ்சதா? மனோ வீட்டை சுலபமா கண்டுபிடிச்சிட்டேன் சந்திரா. அந்த ஊர்ல இருக்கிற 4 பெரிய வீட்டில் மனோ வீடும் ஒன்று. அப்புறம் தினு, வீட்டில் யாரும் இல்லை. அப்பப்ப ஒரு பையனும் பொண்ணும் வந்து பார்த்துட்டு போவாங்களாம். வேற யாராவது தெரிஞ்சதா? யாரும் சரியா பேசவே மாட்டிக்கிறாங்க சந்திரா. எனக்கே அந்த வீடை பார்த்தா ஏதோ பேய் பங்களாவை பார்க்குற மாதிரி திகிலா இருந்துச்சு. முறைக்காத. இப்போ வீடு யார்கிட்ட இருக்கு, அதை மட்டும் சொல்லு. யாரோ நரேந்திரனாம், ஊட்டிக்காரராம், 1 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருக்காங்க. தினு, நரேந்திரனா சொன்ன? ஆமா சந்திரா, உனக்கு தெரியுமா? நரேந்திரன் ஊட்டி பையனும் பொண்ணும்னு. தினு, எனக்கு என்னவோ மனோவோட ஃப்ரெண்டு நரேந்திரன் தான்னு தோணுது. அப்பாடி, எனக்கு வேலை மிச்சம். நான் உறுதியா சொல்லலை தினு. அப்போ நான் ஊட்டி போய் அந்த நரேந்திரனை கண்டுபிடிக்கணுமா? அதே அதே.
நீ எதுக்கும் மனோகிட்ட அவ ஃப்ரெண்டோட அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாம் வாங்கி கொடுச்ச. எதுக்கு தினு? நரேன் எஸ்டேட் ஓனர். இது போதாதா உனக்கு? சொல்லுவடா நீ. மனோவுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க நான் குளிர்ல நடுங்கிட்டு மலையை சுத்தி வரணுமா? சுத்தி வந்தா உனக்கு ஒரு அழகான பொண்ணோட அறிமுகம் கிடைக்கும் தினு. யார் அந்த அழகி? நரேனோட தங்க இனியா. மனோவோட கிளாஸ் ஃப்ரெண்ட் இனியா. பாப்போம். வீடு வாங்கினவர் மனோவோட ஃப்ரெண்டா இருந்துட்டா நம்ம வீட்டை சுலபமா மீட்டுடலாம் சந்திரா. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அந்த வீடு மனோவுக்கு சொந்தமாகணும் தினு. நான் உடனே ஊட்டிக்கு கிளம்புறேன் சந்திரா. கவலைப்படாம இரு. தேங்க்ஸ் தினு. தினேஷ் விடைபெற்று செல்ல மதுச்சந்திரன் உள்ளத்தில் உற்சாகம் ஊற்றெடுத்தது. கடவுளே, வீட்டோடு நரேந்திரன் இனியா நட்பும் என் மனோவிற்கு மீண்டும் கிடைக்க வேண்டும். ஒருவேளை வேறு நரேந்திரனாக இருந்தால் பரவாயில்ல. வீட்டை மீட்டவுடன் நரேந்திரன் இனியாவை தேடி என் மனோவின் முன்பு நிறுத்துவேன். மகிழ்ச்சியில் அவள் முகம் மலர்வதைக் கண்டு ரசிப்பேன். என் மனோவின் ஏக்கம் தீர்ந்துவிடும்.